அமெரிக்கால இப்போ பயங்கர பரபரப்பா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஸ்டார்ட் ஆன இந்த போராட்டம் இப்போ நியூயார்க், சிகாகோ, ஆஸ்டின், டல்லாஸ், வாஷிங்டன் டிசி, சான் பிரான்சிஸ்கோன்னு அமெரிக்கா முழுக்க பரவி கிடைக்க பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான கவர்மெண்ட் சட்டவிரோத குடியேற்றத்தை நிறுத்தணும்னு ஐசிஇ இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமா பெரிய லெவல்ல ரைடு நடத்திட்டாங்க. அங்கங்க குடும்பங்கள் பிரிஞ்சு போற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். அதனாலதான் இமிகிரண்ட் ஃபேமிலிகளை பாதுகாக்கணும்னு மக்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், சமூக அமைப்புகள்னு எல்லாருமே வீதிக்கு இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இது வெறும் சட்டம் இல்ல, மனித உரிமை பிரச்சனைங்க. போராட்டம் ஜாஸ்தி ஆகிட்டதால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அமைதியை நிலைநாட்ட நேஷனல் கார்ட் மற்றும் மரைன்ஸ் படைகளை இறக்கி விட்டுட்டாரு ட்ரம். சில இடங்கள்ல சின்ன சின்ன மோதல்கள், கைதுகள் கூட நடந்திருக்கு. டென்ஷன் உச்சத்துல இருக்கு. போராட்டக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இமிகிரண்ட் குடும்பங்களை பாதுகாக்கணும், இந்த ரெய்டுகளை உடனே நிறுத்தணும். இதுதான் அவங்களோட மெயின் கோரிக்கை. அமைதியா போராடுவோம், ஆனா அரசின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது வெறும் ட்ரெய்லர் தானா? நோ கிங்ஸ்ங்கிற பேர்ல அமெரிக்கா முழுக்க பெரிய பேரணிகளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் கலிபோர்னியா கவர்மெண்ட் இந்த நேஷனல் கார்ட் அனுப்பப்பட்டதை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கு. செம போர்க்களம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.